Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இதுக்கு மேல இலக்கியா மேல பழி போடாதீங்க, நல்லா இருக்காது. பழியெல்லாம் போடல. உன் பொண்டாட்டி தான் கேஸை திறந்து விட்டதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆரம்பத்துல இருந்து அஞ்சலி மேல அவங்களுக்கு ஒரு பகை. அஞ்சலி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒரு நாளாவது சண்டை போடாம இருந்திருக்காங்களா? இப்போ அஞ்சலி கர்ப்பமானதும் தாங்க முடியாம பொறாமையில சதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், உன் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சதிகாரின்னு தெரியாம அவளுக்கு போய் வக்காலத்து வாங்குறிய? உனக்கு கடைசி வரைக்கும் மூளைய வேலை செய்யாதாடா? யாருக்கு மூளை இல்ல? அப்படியே நம்பிட்டு சண்டைக்கு வர உனக்கு மூளையே வேலை செய்யாதா? அஞ்சலியை கொல்லணும்னு நான் நினைச்சிருந்தா, நான் கேஸ் ஓபன் பண்ணி விட்டுருந்தா, அவ டேப்லெட் சாப்பிடணும்னு சொன்னப்பவே நான் அவளை அனுப்பி இருக்கணும்ல. நான் இதுக்கு டெஸ்ட முடிச்சிட்டு போன்னு கட்டாயப்படுத்தணும். நீ யோசிக்கவே மாட்டியா கார்த்திக்? ஏய், ஒருவேளை முன்னாடியே கேஸ் ஓபன் ஆயிருந்தா நீ கிச்சன்ல காலை வச்சதுமே ஸ்மெல் தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா நீ உள்ள போய் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஐயோ அம்மான்னு கத்துன. அது வரைக்கும் உனக்கு ஸ்மெல் தெரியலையா? என்ன நீயே கேஸ திறந்து விட்டுட்டு டிராமா பண்றியா? ஏய், அவ எதுக்கு கேஸ திறந்து விடணும்? அது நீங்க பெத்தெடுத்து வச்சிருக்கீங்களே ஒரு தங்கம், அதுகிட்டே கேளுங்க. எப்போ டாக்டர் செக்கப்க்கு வராங்கன்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்தே அவ பயத்திலே இருக்கா. அதோட கிளைமாக்ஸ் தான் இந்த கேஸ் லீக் நாடகம். ஐயோ, இலக்கிய உண்மையை கண்டுபிடிச்சு என் பக்கம் திருப்பி வர்றாளே. அஞ்சலி, எப்படியாவது சமாளி. இது இப்படியே விடக்கூடாது. கார்த்திக், இவன் என்னை கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாம நான் தான் கேஸ திறந்தேன்னு வேற சொல்றா. கடைசியில நான் தான் குற்றவாளின்னு சொல்றா. அதாண்டி உண்மை. பாத்தீங்களா பாத்தீங்களா கார்த்திக், நான் சொன்ன மாதிரியே சொல்றா. ஐயோ, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து என்ன கொன்னே போட்டுருவா. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். வாமா போலாம். ஐயோ அஞ்சலி. ஏய் இரு, போறதுக்கு முன்னாடி உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே கார்த்திக் இன்சூரன்ஸ் போடுறான். அதுக்கு நீ செக்அப் பண்ணிட்டு தாராளமா உங்க அம்மா வீட்டுக்கே போ. உன் ஆசைப்படி நானே உன்னை கொல்ல பார்த்தாலும் இன்சூரன்ஸ் உன்னை காப்பாத்தோம்ல. அதனால நீ செக்அப் பண்ணிக்கோ. டாக்டர், நீங்க செக் பண்ணுங்க டாக்டர். ஐயோ, இலக்கிய விட மாட்டேங்கிறானே. கார்த்திக் அதே கேஸ் அவனே திறந்து என்ன கொன்னுடுவானே. டாக்டர் ஓட வச்சாதான் இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும். இந்த டாக்டர் ஏதாவது பண்ணி ஓட வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? நீ என்ன கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாம உன் தம்பி சம்பாதிக்கிறதுக்கு நான் செக்அப் பண்ணிக்கணுமா? கொலைகாரி அஞ்சலி, ஏன் இப்படி பண்ற? கடவுளே. சாரி டாக்டர், நீ இன்சூரன்ஸ் எடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் சாவணுமா? இல்ல டாக்டர், இது சாரி இங்க இருந்தா டாக்டர், என்ன கொன்னே போட்டுருவாங்க. நான் கிளம்புறேன். டாக்டர் சாரி டாக்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. தெரியாம பண்ணிட்டாங்க மாமா. டாக்டர் போனாங்கன்னா மறுபடியும் செக் பண்ண முடியாது. அஞ்சலியை செக் பண்ணிடலாமாமா? டேய், இங்க என்ன நடக்குது? செக்கப் முக்கியமா உனக்கு? அப்பவே என்கிட்ட இப்படி ஒரு பாலிசியா வேண்டான்னு அஞ்சலி என்கிட்ட சொன்னா. நான் தான் கேட்கல. உங்க சங்காத்தமே வேண்டாம்டா, பாலிசி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. டேய், அங்க என்ன பார்வை? கிளம்புடா. வசந்த், இனிமே அவங்களே சொன்னாலும் நான் அவங்கள செக்அப் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். சாரி டாக்டர். Please don't, doctor. சாரி மாமா. Doctor. டாக்டர் சாரி சாரி டாக்டர். டாக்டர். உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. டாக்டர் டாக்டர் அஞ்சலி, நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் இருக்கேன். இவங்க கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். கார்த்திக், அஞ்சலி என்ன பண்றான்னு புரியாம ஏன் மேல பழி போடாத. எனக்கும் இங்க நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏ இலக்கியா, அப்ப நீ கேஸ திறந்து விடலன்னு சொல்ல வரியா? சமந்தி, உங்க மருமக எதுவுமே தெரியாது நாடகம் ஆடுறா. நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? உங்களை வச்சுதானே அவ அஞ்சலியை அடிச்சா.
அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. அம்மா வரமே. சமந்தி சொல்லுங்க. இலக்கியா தானே கேஸ திறந்து விட்டா? இலக்கியா, ஏன்டே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ உனக்கு முன்னாடி அஞ்சலி முழுகாம போயிட்டா அதானே? அதனால பொறாம புடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவ? ஜானு, கேஸ்ல தீ பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னால 3 உயிர் போயிருக்கோம்ல. அத்தை, நீங்களுமா? அஞ்சலி கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ தானே கிச்சனுக்குள்ள போன? நான் பார்த்தேன். நீதான். கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பேசிட்டு இருக்க? இது சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அது நான் அப்போ இலக்கிய அஞ்சலியை கொல்ல பார்த்தான்னு சொல்ல வரியா? சொல்லு ஜானு. உன்னதான் சொல்லு ஜானு. ஜானு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மாறிட்ட? அதுவும் இலக்கியாவ. ச்சே. இல்ல, நீ என் ஜானுவே கிடையாது. உனக்குள்ள இருந்து வேற யாரோ பேசுறாங்க. நீ இப்படி இலக்கியா மேல பழி போடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜானு. போதுமா? அண்ணியே நீதான் அஞ்சலியே கொல்ல பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. நீ நல்லவளா இருந்தா, ரோஷக்காரியா இருந்தா ஒண்ணு சாகணும், இல்லனா இந்த வீட்டை விட்டு போகணும். எதை செய்யலான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் போட வச்சு என்ன மாட்ட வைக்கிறியா? கடைசியில் இப்ப நீயே மாட்டிக்கிட்டல. கார்த்திக், பாருங்க, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல? ஆனா அவங்கள உங்களால எதுவும் பண்ண முடியல. இலக்கியா, இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேற ஏதாவது நடத்த ரொம்ப பயமா இருக்கு. இலக்கியா, இன்னும் ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்க? இங்க யாருமே சுத்தம் கிடையாது, எல்லாருமே விஷமாயிட்டாங்க. இங்க நின்னு வச்சுக்கோ, உன்னையும் கெடுத்துருவாங்க. வா போலாம், வா. அப்பாடா, எல்லாத்துல இருந்து தப்பிச்சாச்சு. அஞ்சலி, நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. உண்மையிலே நீ கிரேட் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.